நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் முருகபெருமான் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே. இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே பிளே தமிழ்ல உங்க வாழ்க்கையில எப்படி உங்க வாழ்க்கையில பெரிய உயர்ந்த இடத்துக்கு போகணும்னா இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சியை கண்டிப்பா பாருங்க. பொன் பொருள் நகை செவிப்பு அந்தஸ்து கௌரவம் ஒழுக்கம் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய காலமாக இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி பயிற்சி ஆகுது. எதனால் வரைக்கும் ஜூன் மாசம் 26ஆம் தேதி வரை குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி பலமா உட்காந்துருக்காருங்க. ஏன்னா இவர் வக்ரமான காலம் நவம்பர் மாசம் கரெக்டா 11ஆம் தேதி 4 மாசம் 121 நாள் வக்ரத்துல இருந்தார். இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். இது மிகப்பெரிய ஒரு ஜாக்பட் யோகமா மாறும். ஆல்ரெடி சனி பகவானும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு, குரு பகவானும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். ஏன்னா வருஷத்துல 4 மாசம் குரு வக்ரத்துல தான் இருப்பார். குருனா ஒண்ணும் கிடையாதுங்க, நம்முடைய ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாடு பணம் பொருள் நகை எல்லாமே குரு தான். நம்ம ஜாதகத்தில் உள்ள தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான். அதனால இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில பிறந்திருந்து கஷ்டப்படுறோம் பாருங்க, அதுக்கான தீர்வை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் தான். அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மையை கொடுக்க போறாரு பிளே தமிழ்ல பாத்துக்கோங்க. ஏன்னா இப்ப அவர் வக்ர நிவர்த்தி ஆகி பலமா பாக்குற இடமெல்லாம் பொன் பொருள் நகையா கொடுத்துருவார். அப்ப இந்த 12 ராசிக்கும் இந்த குரு பகவான் என்னென்ன யோகத்தை கொடுக்க போறார் கடைசி மட்டும் வீடியோ பார்த்துக்குங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு குரு என்ன கோடி விதமான யோகத்தை கொடுக்க போறார் இந்த வீடியோக்குள்ள இருக்கு. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய 10வது ராசி தான் இந்த மகர ராசி. எப்படி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க. எடுத்து பார்த்துக்கோங்க. எப்படி ஒரு லட்சியவாதிகள், பயங்கரமான கற்பனையான குணம், பயங்கரமான திறமையான குணம் மகரத்தை பொறுத்தவரை செமையா இருக்கும். இந்த ராசியில பிறந்துட்டாவே 24 மணி நேரம் உழைக்க சொன்னாலும் உழைக்க ரெடி ராஜா மகர ராசிக்காரங்க. ஆழ்ந்து சிந்திப்பாங்க. பயங்கரமான இந்த ஆராய்ச்சியாளர்கள், போட்டியாளர்கள், பயங்கரமான இந்த திறமையான இந்த ஹார்ட் ஒர்க் பண்றாங்க பார்த்தீங்களா, எல்லாமே இந்த ராசியுடைய தொடர்புல வரும் 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 இருப்பாங்க. இதான் மகரத்தோடைய இயல்பான குணம். எப்படி இவங்க நடந்து யோசிக்க மாட்டாங்க, அவங்க பாட்டு லட்சத்தை ஒதுக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இதான் மகரத்துடைய குணமே. குடும்பத்து மேல பொதுமக்களுடைய சேவையில ஈடுபாடு பண்றது எல்லாமே பாருங்க மகரா இருக்கும். எல்லா கலையிலையும் பெரிய லெவலில் இருப்பாங்க. பெரிய பெரிய பிசினஸ் பண்ணோம்னா கண்டிப்பா மகர ராசி தொடர்பு இல்லாமல் பண்ண முடியாதுங்க. மகர லக்னம் மகர ராசி பயங்கரமா சிந்திப்பாங்க. சொந்த கால நிற்கிற எண்ணங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். இதான் உங்களுடைய கேரக்டர். அப்படிப்பட்ட மகர ராசி என்பதற்கு வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி இந்த வீடியோ பார்க்கலாமா? கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏன்னா உங்க ராசியில குரு நீசமாவார். எப்படி உங்க ராசியில நீசமாவார்? ஏன்னா உங்களுக்கு குரு தான் முயற்சி வெற்றியை காட்டக்கூடிய கிரகம். நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம ஜெயிப்போமா தோப்போமா குரு பகவானை பார்த்துருங்க. வாழ்க்கை எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே குரு பகவான். உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயம், உங்களுக்கு மருத்துவ செலவு வருமா, வரைய செலவு வருமா, வம்பு வழக்கு வருமா, பிரச்சனை வருமா, எல்லாமே இந்த குரு தான். இதுக்கெல்லாம் அதிபதி குரு பகவானை வந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்போ இந்த வீடியோ நீங்க பார்த்து தான் ஆகணும். எப்படி 121 நாட்களுக்கு பிறகு அவர் நல்ல ஒரு இயல்பு நிலைக்கு இன்னையிலேருந்து திரும்புகிறார். இப்படி தான் உங்களுக்கு சொல்லணும். நவம்பர் மாதம் 11லேருந்து எடுத்து பார்த்துக்கங்க. நான் சொன்ன விஷயம் எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு பலவீனமானுச்சு, வேலை இல்லாமல் எத்தனை பேர் வீட்டில் இருக்கிறீங்க, 6ஆம் இடத்து குரு அங்கே வேலையை காலி பண்ணுச்சு. இது எப்படி சொல்லணும்? இது எல்லாத்துக்கும் சொல்லக்கூடாது, எல்லாருக்கும் வேலை போச்சுன்னு சொல்லக்கூடாது. நான் சில பேர் வேலை உதவியில் ப்ரொமோஷன் கிடச்சிருக்கேன். இப்போ ஏன் குரு ஜாதகத்தை நல்லா இருந்தா இப்போ இல்லை. குருபான எதுக்கெல்லாம் அதிபதி. நீங்கள் ஜெயிப்பீங்களா தோப்பீங்களா எல்லாமே 3ஆம் இடத்துக்கு முயற்சிக்கு அதிபதி குரு தான். அடுத்து 12ஆம் இடத்து குரு தான். அடுத்து அவர் எங்கே போயிருக்காரு? 6ஆம் இடத்துல நோய் எதிரி பகை கடன் வேலை உத்தியோக தரங்கள். நான் ஏன் சொன்னேன் தெரியுமா? வேலை உத்தியோகத்தில் பிரச்சனை வந்து கண்டிப்பாக வந்துருக்கும் பாருங்க. வயிறு சார்ந்த பிரச்சனை, சுவாச பிரச்சனை, சளி தொந்தரவு இதெல்லாம் இருக்கா? இருக்கணும். கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ஏதாச்சும் ஒரு தடங்களை நீங்கள் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. யார் அதில் குரு பலவீனம் இழந்திருந்தாரோ கண்டிப்பாக நீங்கள் கேட்டு பாருங்க. பொருளாதார வருமானத்துலையும் கண்டிப்பாக கஷ்டப்பட்டுருப்பீங்க. வீட்டில் இடத்துல ஏதாச்சும் ஒரு கேஸ் உங்கள் மேலே முடிவாயிருக்கும். கேஸ் பிரச்சனை, வண்டி வாங்கினது வீண் செலவு வந்திருக்கும். நீங்கள் எடுத்து பார்த்துக்குங்க. அம்மாவுடைய உடம்போ வீட்டிலே இடத்துலையோ பொருளாதார வருமானத்திலேயோ கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஒரு தடங்களை சந்திச்சிருப்பீங்க. நண்பர்கள் கூட்டாளி பழக்காலத்தில் ஒரு பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் கண்டிப்பாக இருந்திருக்கும். படிப்பு கல்வி மந்தமாக ஸ்லோவாக போகும். ஏன்னா குரு அங்கே பலம் இழக்கும் போது கண்டிப்பாக எடுக்கக்கூடிய முயற்சியில் தடங்களை கொடுத்துருப்பார். திருமண தடை பாருங்க, நிறைய பேருக்கு தடங்கள் வந்திருக்கும் பாருங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் நமக்கு ஜாதகம் அதிக ஜாதகம் கொடுத்தது யாருன்னா
இந்த மகர ராசிக்காரங்க இப்போ எல்லாமே டோட்டலாக மாறும், எல்லாமே மாறும், டோட்டலாக சேஞ்ச் ஆகும், வாழ்க்கையே சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. எப்படி மகர ராசிக்காரர் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் போச்சு. வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற உள்ளவங்க கண்டிப்பாக உள்ள வாங்க, கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க. ஏன்னா இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்ட ஒன்றும் இல்லைங்க, இப்போ பின்னோக்கி உங்களை பார்த்தார், அதனால் அவர் சரியான பலனும் கொடுக்கல. இதான் நாங்கள் ஏன் இந்த வீடியோ பார்க்க சொன்னோன்னா, பின்னோக்கி ரிவர்ஸில் ஒன்றும் இல்லை, திரும்பி ரிவர்ஸில் இருந்து பாருங்க, கரெக்டாக பார்க்க முடியுமா? இப்போ முன்னோக்கி உங்களை பார்க்குறாரு, எங்கே பார்க்குறாரு? அவர் பார்க்குற இடம் தான் வளர்த்து விட்டுருவார். ஏன்னா இருக்கிறதுலே நம்ம ஜாதகத்தில் உள்ள தோஷத்தை ஒரே கிரகம் நிவர்த்தி பண்ணும், குரு பகவான் மட்டும்தான் அந்த பலம் உண்டு. அதனால தான் குரு தசை குரு பூர்த்தி வந்தால் வேகமாக எடுத்துக்கிட்டு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வேகமாக போய் பார்ப்பாங்க, நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரான்னு. ஒரு மனிதனுக்கு எல்லா கர்மத்தையும் அடித்து தும்சம் பண்ணக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான். அப்போ ஜாதகத்தை பாருங்க, குரு எப்படி இருக்காங்க பாருங்க, உள்ள வைங்க பலனாக இருங்க, சூப்பராக இருங்க. இப்போ கொடுப்பாரு பாருங்க நல்ல வேலையை, சூப்பர் வேலையை கொடுப்பாரு பாருங்க. அவர் எங்கே பார்க்குறாரு? 10ஆம் இடத்த பட்டம் பதவி அந்தஸ்து கௌரவத்தோட வேலையை கொடுப்பாரு. ஏன்? குருவுடைய வீட்டில் தான் சனி பகவான் உட்காந்துருக்காரு. இப்போ குரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டார், இப்போ ரிவர்ஸில் போவான், நேராக போகிறார். அப்போ அங்கே சனியும் பலம் ஆயிடுவார். நல்லா தெரிஞ்சுக்கணும். குருவுடைய வீட்டில் சனி இருந்தாவே நல்லா, வீட்டுக்காரன் நல்லா இருந்தால் தானே அங்கே இருக்கவே நல்லா இருக்க முடியும். நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், அந்த வீடு நல்லா இருந்தால் இங்கே நம்ம தங்க முடியும். இப்போ அந்த வீட்டு அதிபதி சூப்பராக உட்காந்துட்டாரு. இப்போ வேலை உத்தியத்தில் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை கொடுப்பேன்னு சொல்லி அழகாக உட்காந்துருக்காரு. அப்போ நல்ல விஷயம் நடக்க போகுது, ராஜாவால் தான் முடிஞ்சு. வேலை உத்தியத்தில் தலைமை ஒரு போகிறீங்க, நல்ல ஒரு அந்தஸ்து வரும்போது கௌரவம் வரும்போது எல்லாமே சூப்பராக அமையுது. கெட்டதை தூக்கி எரிஞ்சிருங்க, நல்லதை உள்ளே கொண்டாங்க. இதாங்க மகரம். இப்போ தொழிலும் நல்லா இருக்கும், வேலை உதவியும் நல்லா இருக்கும், நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கான நேரம் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யுது. வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் சரி, நீங்கள் எத்தனை கம்பெனிக்கு அப்ளிகேஷன் பண்ணி போடுறது வெளிநாட்டில் கண்டிப்பாக வேலை சாதகமாக வரும். ஏன்னா 12ஆம் இடத்தை அவர் பார்க்குறாரு, 6ஆம் இடத்துல 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. வேலை உத்தியோகத்தில் வெளிநாட்டில் வெளியூரில் ப்ரமோஷன் அள்ளி கொடுக்க போகிறேன்னு சொல்கிறார். அப்போ ஜாதகத்தை தசாபதி நல்லா இருக்கணும், கண்டிப்பாக மாற்றம் வேலை செய்யும். கடன் இருக்காது, பகை இருக்காது, எது இருக்காது. எந்த பேங்க்ல போய் லோன் சேங்ஷன் ஆகுனா வேலை உத்தியோகத்துக்கு எந்த தகவல் சொல்ல முடியும். அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி, நீங்கள் ஜெயிப்பீங்க. ஏதாச்சும் ஒரு வழக்கில் இப்போ உங்கள் பக்கம் சாதகமாக தீர்ப்பு வந்துருச்சா வரலையா? வரப்போகுது இப்போ. ஏன்னா கண்டிப்பாக வண்டி வாகனம் வீடு இடம் பூமியில் ஒரு இடத்த விற்க முடியாமல், சொத்தை விற்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. கண்டிப்பாக ஓப்பனாக கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த இடத்த பூமியை சொத்தை நீங்கள் விற்பீங்க. 3 மாதம் விற்க முடியாது ராஜா, 4 மாதம் விற்க முடியாது, 121 நாள் விற்க முடியாது. தடங்களை கொடுத்துருப்பாரு. நவம்பர் மாதத்துலேருந்து இடம் பூமி சொத்தில் ஒரு வழக்கில் ஒரு பெருங்கொண்ட பணத்தில் ஒரு தடங்களை கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் சந்திக்க மாட்டீங்க. வீடு இடம் பூமி மூலமாக நகை மூலமாக பணம் மூலமாக நிறைய விஷயம் உங்களுக்கு வரும் பாருங்க. நல்ல விஷயம் கண்டிப்பாக தேடி வரும். பார்த்துங்க, குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கும். காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும். கணவன் மனைவிகள் ஒற்றுமை, இனிமேல் எந்த ஒரு கெட்டது நடக்காது. குரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டார், இனிமேல் நல்ல விஷயம் தேடி வரும். குழந்தை பாக்கியம் உங்களை தேடி வரும். இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் வேலை செய்வார். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் சூப்பராக இருக்கும். தந்தையுடைய ஆரோக்கியம், தாயுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு. லாபம், பொருளாதாரம், இன்கம், கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஷேர் மார்க்கெட் எல்லாமே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்துக்கு அமைச்சு கொடுக்குறாரு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். இப்போ பாருங்க, பெண்களுக்கு நல்லா இருக்குங்க. மெயினாக உடம்பு ஆரோக்கியத்துக்கு கவலைப்படாதீங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வேலை செய்யும். உடம்பு மருத்துவ செலவினு உங்களுக்கு வராது. நான் இங்கே கெட்டது தான் சொல்ல மாட்டேன், நிறைய நல்ல விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை. வெளிநாட்டு சார்ந்த அவர் பார்க்குறதுனால, 2ஆம் இடத்தை அவர் பார்க்குறாரு, அதனால லாட்ரி யோகத்தை எடுத்துருங்க, கண்டிப்பாக பணம் கிடச்சிரும். ஒன்றும் இப்போ நகையில் பணத்தை போடுங்க, இல்லை இடத்துல பணத்தை போடுங்க, இல்லை லாட்ரிஸ் எடுக்குன்னா உங்கள் ஜாதத்தில் எந்த லக்கணத்தோட எந்த கிரகம் யோகமாக இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக லாட்ரி யோகத்தை எடுங்க, கண்டிப்பாக அடிச்சிடும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட வரையும் இல்லாமல் ஜாதகத்தை மூவ் பண்ணால் உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம். இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஆசிரியர் வேலை, மெக்கானிக்கல் வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு மாற்றமான நேரமாக இந்த குரு சனியும் வக்ர நிவர்த்தி ஆனதான் உங்களுக்கு நல்ல பண்ண சொல்கிறேன்னா சொல்லவே மாட்டேன். எல்லாருமே உங்கள் சுயஜாதத்தை செக் பண்ணுங்கள், நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலே உண்டு. இப்போ நட்சத்திரம் நமக்கு போமா, இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்ன வரும்? உத்திராடம். நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், அறிவான குணம் பயங்கரமாக இருக்கும். பொய் சொல்ல மாட்டீங்க, ஏமாற்ற மாட்டீங்க. நிறைய ஒரு அறிவாற்றல் பயங்கரமாக வேலை செய்யும். இந்த உத்திராடத்தில் பிறந்தால் மட்டும் யாரும் ஏமாற்றி போடுறதுன்னு அவசியம் கிடையாது. நீதி, நேர்மை, ஒழுக்கம், சொந்த தொழில் பண்ணணும், சொந்த காலம் நிற்கணும், என்னங்க மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். இனிமேல் பாருங்கள், நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேடி. ஒரு 2 மாதம் உங்களுக்கு தரங்களை கொடுத்துட்டு 60 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இப்போ பாருங்கள், வீடு இடம் பூமி வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்கும். உத்திராடத்தில் பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை இப்போ வேலை செய்ய போது ராஜா. எல்லாருமே ஜாதகம் எடுத்து செக் பண்ணுங்கள், நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா சூரியன் வந்து உச்சத்தில் போய் நிற்க போகிறார். இப்போ உங்கள் மைண்ட் தாட்லாம் சொந்த காலம் நிற்கணும், வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், வண்டி வாங்கணும், வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், இது மாதிரி சிந்தனை தூண்டும். ஒரு இடத்த மாற்றணும், ஒரு ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற வெறி கண்டிப்பாக வரும். இப்போ நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வேலை செய்யும். கணவன் ஒற்றுமை எல்லாமே சூப்பராக இருக்கும். அடுத்து திருவோணம். ரொம்ப அன்பான குணம், பாசமான குணம், எல்லாருமே அனுசரித்து போகணும், ஒழுக்கமான குணம், நிறைய கற்பனையான குணம், நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம். பயங்கரமாக கலைத்துறையில் பெரிய லெவலில் இருக்குது நீங்கள். அதை மட்டும்தான் அந்த பொறுமையான வேலையெல்லாம் சூப்பராக அழகாக பார்ப்பீங்க.
கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவீங்க. ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டால் நல்ல சிந்தனை உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். இனிமேல் எது வந்தாலும் பயப்படாதீங்க, நல்ல ஒரு மாற்றம் வருது. திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும், படிப்புகள் நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் இருக்கும், கலைத்துறை நல்லா இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வேலை செய்யுது. இனிமேல் கெட்டதே நடக்காது, திருமணத்துக்கு எல்லாமே நல்லது மட்டும்தான் நடக்கும். ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதிக்கு அவர் நட்பு கிரகம். திருவோணம் சந்திரனுக்கு நட்பு குரு. அப்போ நல்ல ஒரு மாற்றம் வேலை செய்ய போகுது. கடன் அடைக்க போறீங்க, பகை அடைக்க போறீங்க, உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும், தாய்மாமன் உறவு சூப்பராக இருக்கும். எந்த காரியம் இருந்தாலும் உங்கள் பக்கம் வெற்றி தேடி வரும். யார்? திருமணத்தை பிறந்தவங்க. அடுத்து அவிட்டனத்தில் பிறந்தவங்க தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, பயங்கரமான கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவீங்க. அவிட்டத்தில் பிறந்தா பாருங்க, படப்படப்படம் பட்டாசு மாதிரி வெள்ள வேலையில் இருப்பீங்க. நீங்கள் எப்படி அவிட்டத்தில் பார்த்தா பயங்கரமான பதஷ்ட குணம், பயங்கரமான திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இனிமேல் என்னால் ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. ஏன்னா அவிட்டத்தில் பிறந்த எல்லாத்துக்கும் சரி நல்ல ஒரு யோகம் தேடி வருதுங்க. ஏன்னா செவ்வாய் வந்து இப்போ பலமாக போகிறாரு, சொந்த வீட்டை நோக்கி போகிறாரு. இப்போ வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ, வெளியூரோ, படிப்புகளில் ஒரு மாற்றமோ, தொழில் ஒரு மாற்றமோ எல்லாமே சூப்பராக வேலை செய்யும். இப்போ ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம் உங்கள் பக்கம் தேடி வரும் பாருங்க. அவிட்டத்தில் பிறந்தவங்க சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய கெட்டதை பார்த்துட்டீங்க, நல்ல விஷயம் உங்கள் பக்கம் தேடி வருது. நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில் உண்டு. இதை கவனமாக பயணிங்க, கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம். வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.